بسم الله الرحمن الرحيم إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله سبحان الله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم طوبى للغرباء قال وما الغرباء يا رسول الله الذين يسلمون ما أفسد الناس صدق رسول الله صلى الله عليه وسلم ஏழுவானங்கள் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீளமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தனித்தவன் அவன் இணை துணையற்றவன் அவன் ஏகன் அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சலாத்தின் கருணையும் சலாமின் இதேச்சமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த
இருந்தாலும் சரி, கடல்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, படைத்தவனை எல்லா கட்டங்களிலும் பயந்து கொள்ளுமாறு முதல் அடியே நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நல்லுபதேசம் செய்து கொள்ள அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் சீரான முறையில் வாழ வேண்டும், மனிதன் நல்ல முறையில் வாழ வேண்டும், மனிதன் சொர்க்கவாதியாக வாழ வேண்டும், மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று வாழ வேண்டும், மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்தில் காலம் நபிமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்து இந்த மனிதர்களை அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். மனிதர்கள் ஆங்காங்க கிடந்த மனிதர்களை அல் குர்ஆனின் மூலமாக, அஹ்லு சுன்னா அல் ஹதீஸின் மூலமாக நபிமார்கள் ஆயத்துக்களை ஓதி காண்பிச்சு அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய குதிரத்துக்களை சொல்லி மனிதர்களை இஸ்லாத்துக்குள்ள காலத்தில் காலம் நபிமார்கள் எடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அதிலும் கடைசியாக வந்த தூதர்தான், கடைசியாக வந்த நபிதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விடவும், எல்லா ரசூல்மார்களை விடவும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருந்தான். யாருக்கும் கொடுக்காத சிறப்பம்சங்களை, யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்துகளை, யாருக்கும் கொடுக்காத ஃபலாயில்களை, யாருக்கும் கொடுக்காத வசீலாவை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலம், ஆலமன்னா படைச்சவனை தவிர உலகத்தில் உண்டான அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமான ஒரே பேர் ஆலம். என்ன பேர்? ஆலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் ஆலத்துடைய ரப், அவன் ஆலத்துடைய ரப். அவனுக்குத்தான் புகழ், அவனுக்குத்தான் ஆட்சி, அவனுக்குத்தான் அதிகாரம், அவனுக்குத்தான் பதவி, அவனுக்குத்தான் அந்தஸ்து. அல்லாஹ் புகழுக்குரியவன், அவன் இந்த ஆலத்துடைய ரப்பு. இரண்டாவது சூரா அம்பியா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலத்துக்கு ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலமண்டா, ஆலமண்டா பறவைகள், உயிரினங்கள், ஊர்வனைகள், மிருகங்கள், சிறுவர்கள் அனைத்திற்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத், இரக்கம் காட்டக்கூடியவர்களாக வந்தார்கள் என்று வேறு எதற்கும் அனுப்பப்படவில்லை. இரண்டாவது ஆலம். மூணாவது சூரா தக்வீர், இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். ஆலத்துக்கு உபதேசம் குர்ஆன். முஸ்லிம்களுக்கு கண்டு அல்லாஹ் மட்டும் சொல்லல, மூமின்களுக்கு கண்டு மட்டும் சொல்லல, அனைத்திற்கும் உபதேசம் அல் குர்ஆன். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன். இந்த மூணும் ஆலம்தான். ஆலத்துக்கு ரப்பு அல்லாஹ், ஆலத்துக்கு ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆலத்துக்கு உபதேசம் அல் குர்ஆன். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கு. 114 சூறாக்கள் இருக்கிறது. 104 சூறாக்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். 104 சூறாக்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் கண்ணியமானவர்கள். சூரா தூர், சூரா நஜ்ம், சூரா தாரியாத், எந்த சூறா எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சூரா கியாமா, சூரா முஸம்மில், சூரா முத்தஸிர், சூரா தஹர், சூரா முர்ஸலாத், சூரா நபா, சூரா தக்வீர்,
அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்தினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எங்கேயும் முஹம்மது அழைச்சதில்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பேர் சொல்லி அழைக்கல. யா அய்யுஹன் நபி, எவ்வளவு அழகாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். அல் குர்ஆன்ல 104 சூறாக்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் பிறந்த ஒரு மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அவர்களை பற்றி நாங்க தெரியலன்னா எங்களை விட கை சேதவாளிகள் யாருமே இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி தெரியலன்னு காஃபிர்கள் சொல்லலாம், அந்நியவர்கள் சொல்லலாம், பௌத்தவர்கள் சொல்லலாம், சிங்களவர்கள் சொல்லலாம். நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியலன்னா எங்களை விட துப்பாக்கிசாலிகள் யார் கண்ணியமானவர்களே? யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு பிராயத்தை பற்றி கியாமத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் ஒரு சூறாவில் சொல்லுகிறான். அதுதான் வல்லுஹா வல்லைலி இதா சஜா. அல்லாஹ் இந்த சூறாவை எப்பொழுது இறக்குகிறான் தெரியுமா? எப்பொழுது இறக்குகிறான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வளமையாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர்வாடை நாற்றம் அடிக்கக்கூடியதை சாப்பிட மாட்டார்கள். வெங்காயம், வெள்ளப்பூடு இதையும் சாப்பிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணத்து கொண்டே இருப்பாங்க. காரணம் என்ன? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்து குர்ஆன் ஓதி காட்டுவார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் மனம் உடையவர்களாகத்தான் இருந்தாங்க. ஒரு தடவை வளமையாக வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் காணல. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளமையாக வரக்கூடிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் காணல. யஹூதிகள் காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூ லஹபுடைய மனைவிதான் உம்மு ஜமீல் அர்வா, அபூ சுஃபியானுடைய தங்கச்சி. அபூ சுஃபியானுடைய தங்கச்சி ஒரு தடவை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, மா அரா ஷைத்தானக இல்லா தரா. வளமையாக வரக்கூடிய ஷைத்தான காணலியே. வளமையாக வரக்கூடிய ஷைத்தான காணலியே. அல்லாஹ் இந்த சூறாவை இறக்குகிறான். அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துகிறான். கவலையாக இருந்தாங்க. அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் ஆயத்தை ஓதி காட்டுகிறான். வல்லுஹா வல்லுஹா, முற்பகல் காலை பொழுதின் மீது, லுஹா நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இரண்டு சத்தியம். இந்த வாவு வல்லுஹாவுல வரக்கூடிய வாவு கஸமுடைய வாவு, சத்தியத்துடைய வாவு. அல் குர்ஆனில் 17 சூறாக்கள் சத்தியத்தை கொண்டே ஆரம்பம் செய்கிறான். 17 சூறாக்கள்ல சத்தியத்தை கொண்டே ஆரம்பம் செய்கிறான். அல்லாஹ் இந்த சூறாவையும் சத்தியத்தை கொண்டுதான் ஆரம்பம் செய்கிறான். வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியம். காலையில ஃபஜ்ருக்கு பின்னால சூரிய உதயமாக ஒரு ஈட்டினுடைய ஒரு ஜானுடைய அளவு சூரியன் உதயமாகுது. அந்த உதயமாகிற நேரத்தில் இருந்து சூரியன் நடுவுச்சிக்கு வருவேன். சூரியன் நடுவுச்சிக்கு வந்ததுதான் லுஹாவுடைய நேரம் முடிவடையும். லுஹாவுடைய நேரம் முடிவடையும். அந்த சூரியன் நடுவுச்சிக்கு வந்தா அதே லுஹருடைய டைம். அந்த காலத்துல டைம் இல்லை.
அல்லாஹ் சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் இப்ப ஆறுதல் படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உங்களை கோபிக்கவும் மாட்டான் நபியே. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், கியாமத் நாள் வரைக்கும் கண்ணியப்படுத்துவான். உலகத்தில் எத்தனை ஆட்சியாளர்கள் வந்தாங்க, உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வந்தாங்க. அல்லாஹ் 1400 கடந்து விட்டோம். இப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா? அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவான். இப்ப நாங்க கண்ணியப்படுத்துவோம், கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஜல்ல ஜலாலுஹு. மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்லாஹிரது கைருல் லக மினல் ஊலா. நபியே, உலகம் சிறந்ததல்ல, உங்களுக்கு ஆகிரம் தான் சிறந்தது. உலகம் சிறந்ததல்ல நபியே, ஆகிரம் தான் சிறந்தது. சஹாபாக்களை ஆகிரத்துக்காக வேண்டி எடுத்தாங்க. சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிராவுக்காக வேண்டி எடுத்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு யாரு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு? யாரு கண்ணியமானவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பதான், பாப்பாவுடைய சகோதரன் தான் யாரு? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஈரலை வெட்டி அந்த ஈர குழந்தை எடுத்தார் வஹ்ஷி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, இஸ்லாத்தை சொன்னாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் வஹ்ஷி. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்ட வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க. மௌத்தாகி முன்னுக்கு ஜனாஸா இருக்கிறது. கையில வாழ வச்சு கொண்டு சென்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகி என்று சொன்னாங்களோ அவர்களுடைய கழுத்து போகும் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மாற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எத்தியோப்பியாவுடைய மன்னன் நஜாஷி யாரு? காஃபிர்களுடைய தலைவர். மாற்றினார்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மாற்றினார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், வலல்லாஹிரது கைருல் லக மினல் ஊலா. உலகத்துக்காக வேண்டி வாழல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், எங்களுடைய வீட்டில் நெருப்பு எரிந்ததே இல்லைம்பாங்க. உம்மத்துக்காக வேண்டி வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்காக வேண்டி வாழலையே, உலகத்துக்காக வேண்டி வாழல, ஆகிரத்துக்காக வேண்டி தான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உலகம் சிறந்தது, ஆகிரம் தான் சிறந்தது. அங்க வாங்க, எதுவும் இல்லை. وَلَسَوْفَ يُؤْتِيكَ رَبُّكَ فَتَرْضَىٰ. இப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதியை சொல்றான். இந்த ஆயத்துல மாத்திரம் وَلَسَوْفَ يُؤْتِيكَ رَبُّكَ فَتَرْضَىٰ. நபியே நாயகமே, கியாமத்துல அல்லாஹ் உங்களுக்கு தருவான், அதை நீங்க பொருந்திக் கொள்வீங்க நபியே. தஃப்சீர் ஜலாலைன்ல இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்தில ஒரு ஆள் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் நீ தாரதை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் யா அல்லாஹ். எவ்வளோ அன்புடையவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுப்பான். وَلَسَوْفَ يُؤْتِيكَ رَبُّكَ فَتَرْضَىٰ. கியாமத்தில் அல்லாஹ் கொடுப்பான், அதை நீங்க பொருந்திக் கொள்வீங்க.
சொன்னீங்க நபியே, கியாமத்தில் அல்லாஹ் என்ன கொடுப்பான் தெரியுமா? ஷஃபாஅத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒருத்தரை பரிந்து பேசுறேன்னு சொல்லுவோமே, எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத்தை கொடுப்பான். ஷஃபாஅத்துல மொத்தம் 5 வகையான ஷஃபாஅத். ஷஃபாஅத்துல மொத்தம் 5 வகையான ஷஃபாஅத் தான் இருக்கிறது. முதலாவது வகையான ஷஃபாஅத் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பக்கத்துல மகாமே மஹ்மூத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு வலது பக்கத்துல மகாமே மஹ்மூத் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த இடத்தில் நின்று கொண்டுதான் உம்மத்துக்காக வேண்டி ரப்புடைய கால்ல சுஜூதுல விழுந்து உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்வாங்க. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனைவரை கைவிட்டுருவாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, இப்படியான ஒரு தூதர் இருக்கிறாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அவங்களிடத்துல போங்க, அவங்க உம்மத்துக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்வாங்க, அல்லாஹ்வுடைய கால்ல விழுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? யா முஹம்மது இர்ஃபா ராஸக் சல் தூத. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்துங்க நபியே, நீங்க கேட்டதை நாங்க தெரிகிறோம். இது முதலாவது வகையான ஷஃபாஅத். இது முதலாவது வகையான ஷஃபாஅத். இரண்டாவது வகையான ஷஃபாஅத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு செய்யக்கூடிய ஷஃபாஅத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 8 வயதுல இருந்து 50 வயது வரைக்கும் வளர்த்தவர் தான் யாரு? அபூ தாலிப். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரன் தான் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சகோதரனுக்காக வேண்டி நீங்க கியாமத்தில பரிந்துரை செய்யுங்க யா ரசூலல்லாஹ், ஷஃபாஅத் செய்யுங்க யா ரசூலல்லாஹ். சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாளையில நான் பரிந்து பேசுவேன், நான் ஷஃபாஅத் செய்வேன். என்னுடைய ஷஃபாஅத்தின் மூலமாகத்தான் நரகத்தில குறைந்த தண்டனை, குறைந்த வேதனை, 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அந்த செருப்பின் மூலமாக தலை கொதிக்க ஆரம்பிக்கும். என்னுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக நரகத்தில் குறைந்த தண்டனை கிடைக்கும். யாருக்கு? அபூ தாலிப். இது இரண்டாவது வகையான ஷஃபாஅத். மூணாவது வகையான ஷஃபாஅத் என்ன தெரியுமா? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்த உடனே கந்தராண்ட பாலம் இருக்கிறது. இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல குறிப்பிடுறாங்க, கந்தராண்ட பாலம் இருக்கிறது. அந்த கந்தராவுக்கு பின்னால்தான் 7 வகையான கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த 7 வகையான கேள்வி கணக்கை முடித்ததற்கு பின்னால்தான் சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படும். சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சொர்க்கம் போவார்கள். ரசூல்மார்கள் எல்லாரும், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் எல்லோரும் அதில் நின்று கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை தட்டி சொர்க்கத்துக்குள்ள முதலாவது போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூணாவது வகையான ஷஃபாஅத். நாலாவது வகையான ஷஃபாஅத் என்ன தெரியுமா? ஹாஃபிஸ்கள், ஆலிம்கள், உலமாக்கள், தாயிகள், குர்ஆன் உடையவர்கள் செய்யும் ஷஃபாஅத். செய்யும் ஷஃபாஅத். நரகத்துக்கு 2
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சுருக்கமாக இந்த ஆயத்துல சொல்றான், வல சௌஃப யூதீக ரப்புக ஃபதர்தா. நபியே நாயகமே, உங்களுக்கு தெருவோ நபியே நாயகமே, அதை நீங்க பொருத்திக் கொள்வீங்க. உம்மத்து மீது அவ்வளவு அன்புடையவங்களாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அவ்வளவு அன்புடையவங்களாக இருந்தாங்க. அன்புக்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கிறோம் கண்ணியமானவர்கள்? தாடியை வளர்க்கிறோமா, தொப்பி அணிகிறோமா, மிஸ்வாக் செய்கிறோமா, துஆக்களை ஓதி சாப்பிடுகிறோமா, துஆக்களை ஓதி பிரயாணம் செய்கிறோமா, தூங்கும் போது துஆக்களை ஓதுகிறோமா, தூங்கும் போது துஆக்களை ஓதுகிறோமா, என்ன சுன்னத்துக்களை ஹயாத்தாகி இருக்கிறோம்? அன்பு இருந்தால் வெளிப்பாடு என்ன? அவர்களுடைய சுன்னாக்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். இதுதான் அன்புடைய வெளிப்பாடு. இதுதான் அன்புடைய வெளிப்பாடு. சஹாபாக்கள் எவ்வாறு அன்பு வச்சாங்க தெரியுமா? ரபியா 24 வயது வாலிபன், 24 வயசு வாலிபன். கண்ணியமானவர்களே, திருமணம் முடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபியா பார்த்து, ரபியா திருமணத்தை முடி. ரபியா 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 சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரெல்லாம் பொண்ணு தருவாங்க யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபியா இந்த இடத்துல போங்க ரபியா, நான் சொன்னதாக சொல்லுங்க, பொண்ணு தருவாங்க, திருமணத்தை முடித்து கொண்டு வாங்க ரபியா. ரபியா வேகமாக ஓடினாரு, வேகமாக ஓடினாரு, திருமணத்தை முடிச்சாரு. மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்துட்டாரு. தஹஜ்ஜத்துக்கு தண்ணியை கொடுக்கிறது இவர்தான். தஹஜ்ஜத்துக்கு தண்ணியை ஊற்றுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்வாங்க. திருமணம் முடித்த மறுநாள் ஓடி வந்துட்டாரு. என்ன ரபியா ஓடி வந்தீங்க? திருமணம் முடிச்சீங்க, அவசரமாக வந்துட்டீங்க. யா ரசூலல்லாஹ், தூங்கினேன் யா ரசூலல்லாஹ், தூக்கம் போவதில்லை யா ரசூலல்லாஹ். எவ்வளவு அன்பு! தூக்கம் போவதில்லை யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம் தண்ணியை கொடுத்தாங்க. ரபியாவிடம் கேட்டாங்க, ரபியா என்ன வேணும் கேளு ரபியா, தருகிறேன். என்ன வேணும் ரபியா, கேளு தருகிறேன். ரபியா கேட்டாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, முராஃபகத்துக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் இருக்கணும். வசீலா, உயர்ந்த சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா வரஸுக்னா ஷஃபாஅத்தா வஅவ்ரினா ஹவ்லஹு யௌமல் கியாமா. விசேஷமான ஷஃபாஅத் வசீலா அல்லாஹ் கொடுப்பான் கியாமத்தில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வேணும் ரபியா? சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் ரபியா, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற ஏதாவது வேணுமா ரபியா? வேற ஏதாவது? இல்லை யா ரசூலல்லாஹ், இது மாத்திரம் போதும். இல்லை யா ரசூலல்லாஹ், இது மாத்திரம் போதும், வேற ஒன்றும் வேணாம் யா ரசூலல்லாஹ். ஃபைன்னி பிகத்ரத்தி ஸுஜூத், அதிகமாக சுஜூது செய்வதை கொண்டு எனக்கு உதவி செய்ய ரபியா, என்னோட சொர்க்கத்தில் இருப்பாய் என்றாங்க. எவ்வளவு அன்பு கண்ணியமானவர்! அன்பு இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மேல் அவ்வளவு அன்பு, உம்மத்து மேல் அவ்வளவு அன்பு இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், வல சௌஃப யூதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, அனாதையாக இருந்தீங்க நபியே, பிறக்கும் போது வாப்பா இல்லை, திருமணம் முடித்து ஒரு கிழமையான ஆமினாவுடைய வயிற்றுல கருத்தரித்து பாப்பா மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலேயே பாப்பா மௌத், அனாதை. பிறந்து 6 வருடங்களில் யார் மௌத்? உம்மாவும் மௌத். ஹலீமத்து சாதியா தாயிஃபுக்கு கொண்டு போனாங்க, பால் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும் அப்துல் முத்தலீப் வளர்த்தாரு. 8
வயதுல இருந்துதான் 50 வயது வரைக்கும் அபூ தாலிப் வளர்த்தாரு. அபூ தாலிபுக்கு ஏற்கனவே 6 பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்த்து மொத்தம் 7 பிள்ளைகள் வளர்த்தாரு. மலை அடிவாரத்தில் ஆடு மேய்த்தாங்க. அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா, அனாதையாக இருந்தீங்க, உங்களுக்கு வாழ்வை அளித்தது நாங்க, வாழ்க்கை அளித்தது நாங்க. யதீமன் ஃபாவா வவஜதக ضالன் ஃபஹதா, வழி தெரியாம இருந்தீங்க நபியே, குர்ஆன் ஆயத்துக்களை இறக்கி வழியை காட்டினோம் நபியே. சொர்க்கத்துடைய பாதை இது நல்ல பாதை, இது கெட்ட பாதை, இது யஹூதிகளுடைய பாதை. வழியை காட்டணுமா இல்லையா? வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபாகினா, ஏழையாக இருந்தீங்க நபியே, சீமாத்தனத்தை உங்களை பணக்காரனாக மாற்றினோம் நாங்கள் தான். அல்லாஹ் சொல்றான், வவஜதக ஆயிலன் ஃபாகினா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளை கண்டா விரட்டாதீங்க நபியே, தலையை தடாவுங்க. அனாதைகளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பாங்க. அனாதைகளுடைய தலையை தடாவும், அன்பு உண்டாகும், இரக்கம் வரும். அனாதைகளை கண்டா விரட்டக்கூடாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் அனாதையின் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று இந்த 2 விரலை சுட்டி காட்டினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா யதீம ஃபலா தக்ஹர் வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகம் கேட்டு வாரானா விரட்டாதீங்க, கொடுங்க. காரண வரட்டும், கேட்டு வாரானா கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே உங்களுக்கு செய்த நீமத்துக்களை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க நபியே. அல்லாஹ் முடிக்கிறான் சூராவை ஆறுதல் படுத்தினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆறுதல் படுத்தினான். இன்னும் இந்த சூரா குர்ஆன்ல இருக்கிறது 1400 வருடங்களாக அல்லாஹ் அந்த வல்துஹா சூரா இருக்கிறது. இரட்டி பாருங்க, அல்லாஹ் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறான். அன்பு உண்டாகணும் கண்ணியமானது. சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். அவர்கள் பிறந்த ஒரு மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம், அவர்கள் மரணித்த மாதமும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் தான். இந்த மாதத்தை அமல்களால் முக்கியப்படுத்துவோம், ஸலவாத்துக்களால் முக்கியப்படுத்துவோம், சுன்னாக்களின் மூலமாக முக்கியத்துவப்படுத்துவோம். பிறந்த மாதம் வந்தா 12 நாளைக்கு சுபஹான முழுது ஓதி அவர்களை பற்றி பயான்கள் செய்யப்படுகிறது. 12 நாளைக்கு பயான் சொல்லுவதில்லை, சகராத் வரைக்கும் அன்பு இருக்கும். சகராத் வரைக்கும் அன்பு இருக்கணும். கபூர்ல ஒரு மனிதரை காட்டி இவர் யார் என்று கேட்டா இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாயால சொல்லணும். அப்படி சுன்னாக்களை பின்பற்றி நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா தானா அந்த இடத்துல வாயால வெளிவரும். சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் பிறந்து ஒரு மாதத்தை உட்கார வைத்திருக்கிறான். அவர்களை பற்றி அதிகமாக படிப்போம், அவர்களுடைய சுன்னாக்களை அதிகமாக எடுத்து நடப்போம், அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைப்போம், அவர்களோட சொர்க்கத்தில் இருப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது அன்பை காட்டி அவர்களுடைய சுன்னாக்களை வாழ்க்கையை எடுத்து நடந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் பெற்ற தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய கபர சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி முடிவை நல்லதாக கொள்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தா. யா அல்லாஹ் அவர்களுடைய கைகளால ஹவுதுல் கௌதரில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தா. யா அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு எங்களையும் பொருத்தனாக எங்களையும் சொந்தக்காரனாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் அதிகமாக சுஜூது செய்து சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தா. யா அல்லாஹ்
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم بقول الله تعالى فاستغفروا الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أرسله رسوله بالهدى والحق ليظهره على الدين كله ولا كره المشركون ولا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله قال الله سبحانه وتعالى في كلامه الكريم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأسدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضى